ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை எடுத்த ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சனிக்கிழமை காலையில் பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு நானுமே போயிருந்தேன். அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் ஸ்கூல்களெலாம் நம்மளையுமே இந்த மாதிரி ஸ்டால் போட சொல்லுவாங்க. ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு. நான் படிக்கும்போதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் ஒரு டைம் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆதோ படிக்கிற ஸ்கூல்லையுமே வருஷம் இந்த மாதிரி நடக்கும். சின்ன பிள்ளைங்களில் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்சு 8க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் 8th 9th 10th அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் காலையிலே போயிருந்தோம். 7:30க்கெலாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணலை. அப்போ தான் பிள்ளைங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மதியம் போகலான்னு பார்த்தேன். பசங்களை கூப்பிட போகையில் போவோம் அப்படின்ட்டு. அந்த டைம் எனக்கு போக முடியல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தார். ஸோ நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் பிள்ளைங்களுக்கு தோசை மாவு இருந்தது. தோசை ஊற்றி சட்னி வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு புட்டு சாப்பிடணுன்னே ஆசையாகவே இருந்தது அன்றைக்கி சனிக்கிழமை. அப்போ ராகி மாவும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஹஸ்பண்டும் எனக்கும் புட்டு பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் கோதுமை மாவு இருந்ததா, கோதுமையில் புட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். கோதுமை மாவு புட்டு நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பர்ஃபெக்டாக நான் பண்ணதில்லை. சும்மா நார்மலாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணேன். அது நல்லாவே வரல, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஸோ இது நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அது எப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மாவை ஒரு பேனில் போட்டு மாவு சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். சிம்மிலே போட்டு மாவு ஒரு ஸ்மெல்லு வரும் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா. அது வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா எண்ணெயோ நெய்யோ வேண்டானாலும் விட்டுடலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். உப்பு கம்மியாக சேருங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையால் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து தொளிச்சு பிசையணுங்க. ஏன்னா இந்த மாவில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். ஏன்னா கோதுமை மாவே கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றி பிசையும் போதே மற்ற மாவு, பச்சரிசி மாவு, ராகி மாவுனா கொஞ்சம் நல்லா நமக்கு புட்டு பதத்துக்கு வரும். ஆனால் இது கொஞ்சம் மாவு ஒட்டி திரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி அந்த தண்ணி எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கையை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சிட்டே இருக்கணும். கைக்கு கொஞ்சம் அதிகமான வேலை தான். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஸ்டெப்பு என்னென்னா, இந்த மாவை முடிஞ்ச அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விடுங்க. அப்போ அழகாக புட்டு பதத்துக்கு நமக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கோதுமை மாவில் புட்டு பண்ண முடியும். கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை புட்டு பண்ணுவாங்க. நாங்கள் வாடகைக்கு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி பண்ணி ஒரு நாள் கொடுத்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்கணும்னே நினச்சிட்டே இருந்தேன். பட் அவங்கள்ட்ட கேட்க முடியல. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நினச்சேன் நம்ம நார்மலாக பண்ணுற புட்டு மாதிரி தான் கோதுமை மாவில் பண்ணுவாங்க போல் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வறுத்து பண்ணுறது. ஸோ கேரளாவில் அதிகமாக இந்த புட்டு சாப்பிடுவாங்கங்க, கோதுமை புட்டு. எப்போ பார்த்தாலும் அந்த ஆன்ட்டிகிட்ட கேட்டோம்னா கோதுமை புட்டு தான் சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ பாருங்கள், மிக்சியில் நான் 2 பல்ஸ் விட்டோன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வாய் ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க, தேங்காய்க்கு தோங்கான்னு சொல்ல தேங்காய் துருவி வச்சுருந்தேன்னா அதை போட்டுட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் வாசனத்துக்காக. சுக்கும் தட்டி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நார்மலாக நம்ம புட்டுக்குழல் இருக்குது பாருங்கள், அதில் வச்சும் வேக வைக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம். நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ அப்படி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி. புட்டுக்குழல் என்கிட்ட இல்லைங்க, ஒன்று வாங்கினேன். ஆனால் அது ஊரில் இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் போகையில் புட்டுக்குழல் எடுத்துகிட்டு வரேன். நான் எப்படி அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன்னா, இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு
இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வைக்கலாம், இல்லைனா இட்லி பாத்திரத்தில் துணி போடாமையும் அப்படியே கொட்டி வேக வைக்கலாம். இன்னொரு ஐடியா என்ன பண்ணேன்னா, குழம்பு கரண்டி குழி கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து அந்த மாவை எடுத்து அப்படியே அமுக்கணும்னா அழகாக அந்த குட்டி குட்டி பால் மாதிரி இந்த மாதிரி வந்துடுதுங்க. ஸோ அதை அப்படியே கவுத்தி வச்சுட்டு நமக்கு அப்படியே வேக வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம உதுத்து விட்டு வேக வச்சா கூட பிளேட்டில் ஒட்டிக்கும். ஆனால் பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கிட்டேன், இட்லிக்கு மாதிரியே தான். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணுங்க. சூப்பராக சாஃப்டாக ஒரு டேஸ்டான கோதுமை புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இது கூட வந்து வாழைப்பழம் பிசைஞ்சு கொஞ்சம் நெய் இருந்தால் போட்டு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க. சத்தியமாக செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைமும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க, பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஸோ புட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. ஆவியில் வேக வைக்கிறது பார்த்திங்களா. கேரளா நாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டெய்லி புட்டாக தான் இருக்கும். புட்டு, கடலைக்கறி, புட்டு, பழம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா அரிசிலையுமே பண்ணலாங்க. அரிசி மாவுலையுமே கவுனி அரிசி மாவு, அதுக்கப்புறமா மட்டை அரிசியிலே பச்சரிசி இருக்கும் பாருங்கள், அந்த மாவு, அப்புறம் இந்த சிவப்பரிசின்னு ஒரு அரிசி இருக்கும், அதில் அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். ஸோ புட்டு பண்ணி பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர். ஷார்ட்ஸில் நான் வாட் ஐ ஈட் இன் அ டேயில் போட்டிருந்தேன்னா அதில். ஸோ நான் அதை ஷேர் பண்ணணுன்னே நினச்சேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த லாங் வீடியோவில் யூடியூப்பால் எனக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்காக இறக்கப்பட்டிருந்தீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. அதில் ஒரு 2 ஹைலைட்டான கமெண்ட் என்னென்னா 2 டீச்சர்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டுமே 2 பேருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஸ்டோரியை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது, நாங்களும் டீச்சர் தான், ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்டையும் இந்த மாதிரி நாங்கள் நடத்தினது இல்லை, கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நாங்கள் ஹெல்ப் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு வந்து நான் ரொம்ப சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா கிராமத்துலேருந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாங்க, பேரண்ட்ஸுகளை விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டில். நான்லாம் காலேஜ் படிக்கும் போகும்போது எங்கள் குடும்பத்துலலாம் அவ்வளோ வறுமை, எஜுகேஷன் லோன் எடுத்து தான் நான் வந்து படித்தேன். ஸோ அந்த வறுமையில் போய் படிக்கணும், ஒரு டிகிரி வந்து முடிச்சுட்டு போகணும், ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் காலேஜில் சேர்ந்த பொண்ணுனா, ஃபஸ்ட் இயரில் ஒரு சில டீச்சர்ஸ்கள் என்னை படுத்தின பாடு பெரும் பாடு. ஸோ மனதளவில் ரொம்ப வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ எனக்குள்ளே இருந்த ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் தான் அந்த அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு எனக்கு இதாக இருந்தது. முக்கியமாக எங்கள் அப்பாக்காண்டி. ஏன்னா எங்கள் அப்பா படாத கஷ்டமே கிடையாது. எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் அப்பா. சின்ன வயசுலேருந்தே நான் கண்கூடாக வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்கள் குடும்பத்தோட சூழ்நிலையை பற்றி தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து அவங்க ஒரு டீச்சர் பண்ண டார்ச்சர்னால சூசைட் கூட பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் எங்கள் அம்மா அப்பாவை தான் யோசிப்பேன். என் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, நம்ம வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமை என் மனசில் வந்துச்சுன்னா முதல்ல யோசிக்கிறதே எங்கள் அம்மா அப்பா தான். எங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை தான் யோசிப்பேன். இவங்க பண்ணுற இந்த ஒரு சில விஷயங்களுக்காகவா நம்ம வந்து இந்த மாதிரியான தவறான முடிவு எடுக்கணும், இவங்களுக்கு முன்னாடி இந்த காலேஜில் நம்ம படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து நினச்சேன். ஸோ அப்புறம் ஒரு டீச்சர் சொல்லியிருந்தாங்க, எல்லா டீச்சரும் அப்படி இல்லை, நானும் வந்து காலேஜில் வந்து டீச்சராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லா டீச்சரையுமே சொல்லலைங்க, ஒரு சில பேர் என் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னேன். நல்ல டீச்சர்களும் இருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் தான் நான் அந்த மாதிரி வந்து அனுபவப்பட்டேன். செகண்ட் இயரில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அதாவது இன்ஜினியரிங் எப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காமனாக படிப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒரே மாதிரி சப்ஜெக்ட் படிப்போம். ஈஸியாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிஎஸ்சி இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே பேப்பர் படிப்போம். செகண்ட் இயர்லேருந்து தான் பேப்பர்ஸ் மாறும், டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோடனே அதுக்கப்புறமா வந்த ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அரியர் விழுந்தால் கூட பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முக்கால்வாசி எடுத்த டீச்சர்ஸ்லாம் யாருன்னா ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வந்த
வந்தவங்க. அதனால் ஆர்ட்ஸ் படித்தவங்கலாம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. என்னென்ன பேப்பர்ஸ் எங்களுக்கு இருந்ததுன்னா, இங்கிலீஷ் இருந்தது, பேசிக் இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி. அப்புறம் இஜின்னு ஒன்று, அது மெக்கானிக்கல் பேப்பர். இந்த மாதிரியான ஒரு 6 பேப்பர் தான் இருந்தது. மேக்ஸு பேசிக், இது எல்லாமே மேக்ஸு. அதுக்கப்புறமா இன்னொரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் அந்த எனக்கு அதிகமாக டார்ச்சர் கொடுத்தது ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒருத்தவங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி லேபில் ஒருத்தவங்க, அப்புறமா என்னோடய டியூட்டர் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தவங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிடணும். அவங்களுக்கு வந்து யாராவது ஃபெயில் அந்த மாதிரி இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து ஹெச்ஓடி அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அவங்க என்ன சூழ்நிலையில் இருப்பாங்கன்றது தெரியாது. பிரின்ஸிபலாக இருக்கட்டும், ஹெச்ஓடியாக இருக்கட்டும், ஏன் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்கள தான் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எதுலையாவது ஃபெயில் ஆனோன்னா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு சப்ஜெக்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த டீச்சர் வந்து என்னை பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த டைம் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் அடுத்த டைம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுறேன். இந்த டைம் நான் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வர மாட்டேன். நான் படிக்கலைன்னு எந்த காலத்துலையுமே எங்கள் அம்மா அப்பாவை நான் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. ஸ்கூலில் இருந்து இது வரைக்கும் படித்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டியூட்டர் அவங்க தான் எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து பேப்பர் எடுத்தாங்க. ஸ்டாஃப் ரூமில் போய் அவங்கக்கிட்ட பேசினேன், நான் தனியாக போய் அழுதுகிட்டே பேசினேன். நெக்ஸ்ட் டைம் நான் பாஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து 100க்கு 87 மார்க் எடுத்தேன். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, அந்தளவுக்கு நான் படித்து பாஸ் பண்ணேன். ஸோ நான் எப்போவுமே அப்படி என்னை எந்த இடத்துல யார் ஒருத்தவங்க அவமானப்படுத்தி என்னை மதிக்காமல் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோ எனக்குள்ளே வந்து டச் ஆயிரும். யாரையும் கஷ்டப்படுத்தணும், யாரையும் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு முன்னாடி நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை மதிக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே எப்போவுமே வரும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிலிம்பி ஃப்ரூட் இருந்ததில்ல, வாங்கிட்டு வந்திருந்தேன்ல போன வாரம் மார்க்கெட் போயிட்டு, அதை தான் வந்து ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்தது. இந்த பழம் டக்குன்னு கெட்டு போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு மாதிரி கொலன்னு பழுத்து ஒரு மாதிரி போயிடும். ஸோ அதனால் ஊறுகாய் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுனா, இதை வந்து உப்பில் போட்டு ஊற வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே கட் பண்ணி தாளிச்சிட வேண்டிதான். ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து நல்லா வாட்டர் நிறையா இருக்கும், ஸ்டார் ஃப்ரூட்டு மாதிரி தான், நல்லா புளிப்பாக இருக்கும். ஊறுகாய்க்கு ஏற்ற பழம்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம எப்படி ஊறுகாய் பண்ணுவோம், கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் போட்டு பேனில் தாளிச்சிட வேண்டியதான். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு, மிளகாய் பொடி போட்டுட்டு, நறுக்குன அந்த பிலிம்பி ஃப்ரூட் போட்டுட்டு, தேவையான அளவுக்கு உப்பு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஊறுகாய் அளவுக்குலாம் சேர்க்கல. அப்புறம் வெந்தயம், கடுகு பொடி அரைச்சதையும் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டோன்னா அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஊறுகாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் சொன்னேன்ல, கேரளாவில் ஒருத்தவங்க என்னோடய ஹவுஸ் ஓனர் ஒரு பாட்டி ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி, அவங்க வீட்டில் மரம் இருக்குங்க, அப்படி காய்க்குங்க இந்த பழம், அப்படியே கொத்தாக சரிஞ்சு காய்ச்சிட்டே இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்கும் இந்த பழத்தை பார்க்கையில். யாரெல்லாம் இந்த பழத்தை வந்து மரத்தில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கூகுள்லேயே பிலிம்பி ஃப்ரூட்டுன்னு வந்து டைப் பண்ணுங்களேன், அப்படியே வரும் அந்த மரம். அவ்வளோ காய்க்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது காய்க்க பறித்து வாலி வழியாக பறிப்பாங்க, பறித்து ஊறுகாய் போட்டு சேல் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் கொண்டு போய் குடிப்பாங்க விற்கிறதுக்கு. ஸோ கேரளா போய் தான் எனக்கே வந்து இந்த மரத்தை பற்றி தெரியும். ஹஸ்பண்ட் அங்கே யூனிவர்சிட்டியில் கேரளாவில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாங்கல்ல, அங்கேயுமே இந்த மரம் இருக்குங்க, சும்மா ஒதும்பி கிடக்கும், யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. இங்கே புரூனை நாட்டில் கிடச்சதை பார்க்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானே இந்த மார்க்கெட்டுக்கு போகையில், காரில் போகையில் பார்ப்பேன், ஒரு சில வீடுகளில் இந்த மரம்லாம் இருக்கும். இந்த மரம், சின்ன நெல்லிக்காய் மரம், இதெல்லாமே இருக்கும். கேரளாவில் என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே இந்த நாட்டிலையும் கிடைக்குதுங்க. ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, இந்த பிலிம்பி ஊறுகாய் பண்ணிவிட்டு சமையலுக்கு வந்து கருவாடு தொக்கும் தேங்காய் பால் ரசம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கருவாடு வீடியோ போட்டிருந்தோம்ல போன வாரம் ஷார்ட்ஸில், கருவாடு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி. அப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புரூனையிலேருந்து கருவாடை ஊருக்கு அனுப்புகிறீங்களா, எங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பி விட்றீங்களா, வாங்கி காசு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அனுப்பலாங்க, ஆனால் இதுக்கு காசு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெட் வந்து $12 வருது.
$12 நம்ம ஊர் காசுக்கு ஒரு $750 மேலே வரும். அந்த ரேட்டு கூட ரீசனபிள் தான். ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து நெத்திலி கருவாடு 1 கிலோவே ₹1000 பக்கம் போயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர்லலாம் விலை கூடிடுச்சு. ஸோ இங்கே $720 1 கிலோ அப்படின்றது பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த நெத்திலி கருவாடு நல்லா சுத்தமாக இருக்கும். மண் தூசி எதுவுமே இருக்காது. தலையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. சுத்தமாக உப்பு இருக்காது. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அனுப்புறதுக்கு அந்த சார்ஜ் இருக்குல்ல, கொரியர் சார்ஜு, நம்ம ஏதாவது ஒரு கார்கோ அந்த மாதிரி தான் அனுப்ப முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி 1 கிலோவும் அனுப்புறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ ஏன்னா வெளிநாடு அப்படின்றனால இந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். மினிமம் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து அனுப்புறதுக்கு நீங்கள் ஊர்லேயே வாங்கி யூஸ் பண்ணிடலாம். நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாராவது கார்கோ வச்சுருந்தாங்கன்னா அனுப்புறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்து அனுப்ப முடிஞ்சால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க. ஸோ கருவாடு தொக்கு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கருவாடை போட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா கருவாடு தொக்கு ரெடி. யூடியூப்னால் எனக்கு கெட்டது எது நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக சொல்ல முடியாது. கெட்டது எதுனா அதிகமாக எனக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு கெட்டதுன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமாக நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் ஃபுல் டே. அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து யூடியூப் அப்படின்றது ஒரு அன்றாட வாழ்க்கையில் நான் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். பல் விளக்குறது, சாப்பிட்றது, இதெல்லாமே தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். அது நம்ம உடம்போடு ஒன்றி போனது. அது மாதிரி இந்த யூடியூபாக ஆகிடுச்சு. ஒரு நாள் வீடியோ போடலைன்னா அது எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாகவே இருக்கும். என்னடா இன்றைக்கி வீடியோ போடலையே அப்படின்னே இருக்கும். அந்த மாதிரி என்னோடய ரத்தத்திலே கலந்துருச்சுன்னு சொல்லலாம். அது சில நேரம் வந்து நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கும். ஏன் நீ இப்படி இதுக்காக ஃபீல் பண்ணுற? என்னால் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன் இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்ட அப்படின்னு. ஏன்னா ஃபோனையே அதிகமாக பார்க்க எனக்கு சில டைம்ஸ் வந்து அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னடா இப்படி போய் இதில் விழுந்துட்டோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். என்ன சொல்கிறது, கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினப்பேன். பட் அது முடியாது. இப்போ 3-4 வருஷமாக ஃபுல்லாக அந்த ஃபோன்லேயே வீடியோ எடுக்க இது பண்ண அது அப்படியே என்னோடய ரத்தத்திலே கலந்துருச்சா. அது சில நேரம் எனக்கு வந்து யூடியூப்னால டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கண்ணை பாதிக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்டிவ் ஐ கிளாஸ் வந்து வாங்கி போடணும். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வாங்கலான்னு தான் இருக்கேன். இல்லைனா எங்கள் ப்ரூனேயில் கூட செக் பண்ணி ஒன்று வாங்கணும். ஏன்னா ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக நான் நிறைய நேரம் ஃபோன் பார்க்க மாட்டேன். இந்த எடிட்டிங் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது அந்த டைம் மட்டும்தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது யூடியூப்பில். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபேமிலி டைம், என் பசங்களோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ யூடியூப்னால் அப்படின்ற மாதிரி சில நேரம் தோணும். பசங்க இருக்கும்போது அதிகமாக நான் ஃபோன் இது பண்ண மாட்டேன். அவங்க இல்லாத டைமில் தான் நான் வீடியோவே எடுப்பேன். அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பேன்ல, அந்த டைமில் குக் பண்ணும்போது தான் வீடியோ வந்து நான் எடுப்பேன். மற்ற டைம் இந்த ஹாலிடேஸ்லாம் வருதுல்ல, வீட்டில் லீவ்லாம் இருப்பாங்கள்ல, அப்போ வந்து நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து தோணும், இவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பசங்க நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். வேறு என்ன பண்ணுறது, நமக்கு வேலை இதுன்னு ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லை. ஸோ வேறு என்ன கெட்டதுன்னு பார்த்திங்கன்னா, சில நேரம் வந்து நான் வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வந்து பேசுவேன் யூடியூப்பில். அது வந்து எப்படின்னா, சில நேரங்களில் மோட்டிவேஷனெல்லாம் பேசுவேன். சில நேரங்களில் இந்த மாதிரியான ஆட்களோடு பழகாதீங்க, இவங்களோட அளவாக இருங்க, லிமிட்டாக இருங்க அப்படின்னு யதார்த்தமாக தான் நான் பேசுவேன். யாரையும் மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி என் லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் நான் பேசுவேன். யாருக்காகவும் பயந்து இவங்க இப்படி நினச்சிக்கிருவாங்களோ, அவங்க இப்படி நினச்சிக்கிருவாங்களோ அப்படின்ட்டு நான் யோசிக்கவே மாட்டேன். என் மனசில் என்னப்படுதோ அதை நான் பேசிடுவேன். அது வந்து என்னோடய வீடியோஸை பார்க்குற என்னோடய ரிலேட்டிவ்ஸு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சில பேர் நினச்சிக்கிறாங்க, நம்மளை தான் இப்படி நினச்சி இவ சொல்கிறா, நம்மளை தான் இந்த விஷயத்துக்காண்டி இதை சொல்கிறா, அந்த விஷயத்துக்காண்டி அதை சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து
என் மேலே கோவிச்சுக்கிறாங்க. சில பேர் பேசுகிறதே கிடையாது. அதனால் நான் வந்து யாரையும் குறி கொண்டு தாக்கணும்னு பேசுகிறது கிடையாது. எதார்த்தமாக நான் பேசுகிறது. இது என்னோடய வேலை. அதனால் அதை வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசுகிறதே விட்டுட்டேன். மோட்டிவேஷ்னலாகவே பேசுவோம். எதுக்காக அவங்கள வந்து நம்ம எதார்த்தமாக பேசுகிறது இன்னொருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் ஒரு சில விஷயங்களை பேசுகிறதே விட்டுட்டேன். இந்த மாதிரி பேச வேண்டாம், மோட்டிவேஷ்னலாக பேசுவோம், நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யூடியூப்னால் கெட்டதாக நடந்த விஷயம் என்னென்னா பேட் கமெண்ட்ஸ் தான். நான் ப்ரூனை வந்த புதுசில் இன்ஸ்டாகிராமில் அது யாருன்னே தெரியல, ஆம்பளையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாருன்னே தெரியாது. நம்ம ஏன் இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியை பிளாக் பண்ணிவிடுவோம். ரிப்ளை பண்ணி பார்ப்போம். ரிப்ளை பண்ணோம்னா இன்னும் மோசமாக தகாத வார்த்தைகளால் பேசுவாங்க. அப்போ அதை நான் பிளாக் பண்ணிட்டோம்னா வேறு ஐடியிலேருந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியே வாய்ஸ் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு மெசேஜாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னடா பண்ணோம் இவங்களுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தான் இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தையில் இந்தளவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் ஒருத்தவங்க நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த விதத்தில் அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து காரணமே தெரியாமல் நம்ம மேலே வெறுப்பை காமிப்பாங்க. யூடியூப்பில் வந்து எப்போவுமே பேட் கமெண்டே பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே வந்து குறை சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே நமக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நான் இப்போ பேட் கமெண்ட் வந்தாலும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ணுவேன், சில பேருக்கு வந்து அதை வந்து நான் ஹைப் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது நம்ம ரெண்டையுமே ஏற்றுக்க தான் வேணும், பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஸோ அந்த பக்குவம் அப்படின்றது எனக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் யூடியூப்னால் கெட்டதுன்னு சொல்லலாம். பட் அதிகமாக நல்லது தான் நடந்திருக்கு யூடியூப்னால். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன சமைச்சிருந்தேன், தேங்காய் பால் ரசம் சூப்பராக வச்சாச்சு. அப்புறம் கருவாடு தொக்கு, ரசம் கருவாடுனாலே செம்ம காம்பினேஷன் தான். அப்புறம் அந்த ஊறுகாய் வச்சு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.